தேரின் அமைப்பு எதை குறிக்கிறது? பாகங்கள் பற்றி நம்ம விளக்கலாம். தேர் காண வட்ட வடிவமாக இருக்கும். இது நடுவில் சாமியை வைப்பார்கள். இது கடவுள் நம் இதயத்தில் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. தேரின் அடியில் 6 சக்கரங்கள் இருக்கும். இது நமது பிறப்பு, குழந்தை பருவம், விடலை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், முடிவு என 6 பகுதிகளை குறிக்கின்றது. பட்டறை என்ற மரத்தால் செய்த பாகம் இருக்கும். இதன் 4 அடிப்பக்கங்களிலும் பஞ்சபூத பொம்மைகள் முன்பக்கம் பார்த்த மாதிரி பட்டறையை தோள்களில் தாங்கிய மாதிரி இருக்கும். இது நம் உடம்பின் மண், நீர், நெருப்பு, காற்றினால் ஆனது என்பதை குறிக்கிறது. 4 பக்கங்களிலும் இருக்கிற 5 பூதங்கள் மொத்தம் 20. இது நம் உடம்பில் இருக்கிற ரோமம், நரம்பு, இரத்தம், சதை, எலும்பு, உமிழ்நீர், வியர்வை, சிறுநீர், மலம், தூக்கம், தாகம், பசி, ஓடுவது, நடப்பது, உட்காருவது, படுப்பது, சோம்பல், உணர்ச்சி இவற்றையெல்லாம் குறிக்கிறது. இந்த 5 பூதங்கள் மொத்தம் 20, 5 பூதங்களாக இருக்கிறது. பட்டறையில் உள்ள 4 பக்கங்களுக்கு ஒரு பக்கத்திற்கு 5ஆக 20 பட்டைகள் இருக்கும். பட்டறையில் 4 பக்கங்களுக்கு ஒரு பக்கத்திற்கு 5ஆக 20 பட்டைகள் இருக்கும். இது ஞான இந்திரியம் 5, காம இந்திரியம் 5 ஆக 10. அதன் செயல்கள் 10 என மொத்தம் 20. காம இந்திரியம் 5ஆக 10, ஞான இந்திரியம் 5ஆக 10 ஆக மொத்தம் 20. பட்டறை என்ற இந்த பகுதி 5 அடுக்குகளை கொண்டது. இந்த பட்டறை எத்தனை அடுக்கு இருக்கின்றால் 5 அடுக்குகளை கொண்டது. இந்த 5 அடுக்குகளில் வெளிப்பக்கங்களில் 64 சிறு சிறு உருவங்களை செய்து வைத்தார்கள். இந்த 64 கலைகளை குறிக்கிறது. இந்த 64 சிறு உருவங்கள் 64 கலைகளை குறிக்கின்றது. பட்டறையின் மேல் 3 தட்டுகள் இருக்கும். அடியில் உள்ள தட்டு எண்கோண வடிவத்தில், மேல் உள்ள 2 தட்டுகளும் சதுர வடிவத்திலும் இருக்கும். இந்த எண்கோண தட்டு நம் உடம்பில் உள்ள கால் 2, கை 2, கண் 2, மார்பு, நெற்றி இவற்றை குறிக்கிறது. இந்த 2 சதுரமான தட்டுகளில் ஒன்று உயிர்கள் 4 விதமான வழியில் உண்டாவதை குறிக்கிறது. அடுத்த தட்டு தெய்வீக நிலையை நாம் அடைவதற்கான 4 படிக்கட்டுகளையும் குறிக்கின்றது. பட்டறைக்கு மேல் மரத்தால் செய்த 16 தூண்கள் இருக்கும். எத்தனை தூண்கள் இருக்கும்? 16 தூண்கள் இருக்கும். இது நாடியை குறிக்கிறது. இதன் நடுவில் காலியிடம் இருக்கும். இதில்தான் சுவாமி சிலை. இந்த இதயத்தில் தெய்வம் உள்ளதை குறிக்கும். இது நம் இதயத்தில் தெய்வம் உள்ளதை குறிக்கும். இந்த தூண்களுக்கு மேல் மெல்லிசான சட்டங்களால் இணைத்து சேர்க்கப்பட்ட 4 சதுர அடுக்குகள், அது 4 வேதங்கள் வரிசையாக ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்கும். 4வது அடுக்கின் மேல் ஒரு கலசம். அந்த கலசம்தான் சகசரதார நாடி. அது மலர்ந்த தாமரை பூ மாதிரி கடைசியில் ஒரு நுனியில் சென்று முடியும். மலர்வது எல்லாம் ஒன்றாக தோன்றி இறுதியில் ஒன்றுமில்லாமல் ஒரு முனையில் முடிவதை குறிக்கிறது. தேரில் 4 பொம்மை குதிரைகள் தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த 4 குதிரைகளின் கடிவாளம் பாகன் கையில் இருக்கும். இந்த 4 குதிரைகள் என்னவென்றால் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகியவற்றை குறிக்கும். கடிவாளங்கள் நம் அறிவு, பாகன் நம் மனசாட்சி. மனசாட்சிக்கு பயந்து அறிவால் நாம் 4 குதிரைகளை நல்வழியில் ஓட்டி சென்றால்
நம்முடைய ஆன்மா நல்ல வழிபடும். எப்பொழுதும் நாம் கோவிலுக்கு சென்று கருவறையில் இருக்கும் தெய்வத்தையும் மூலவரையும் கும்பிடுவோம், உற்சவரையும் கும்பிடுவோம். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை தேரில் இறைவன் வந்து நமக்கு எல்லாம் காட்சி தருகிறார். உலகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது நம்மளுடைய குறைகளெல்லாம் தீர்க்க வருகின்றார். அதனால் வடம் இழுக்க வேண்டும். அத்தேரின் கயிறை பிடித்து வடம் இழுத்தால் அவர்களுடைய பாவ விதைகள், நோய்கள் எல்லாம் தீரும் என்பது நம்பிக்கை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். எங்கள் ஜம்பு டிபிஆர் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். தேரோட்டம் எங்கு நடந்தாலும் அங்கு நாம் சென்று தேரோட்டம் பார்த்து கயிறு வடம் பிடித்து தேரை இழுத்து வருவது மிகவும் சிறப்பாகும். தேரோட்டத்தின் போது மக்கள் பல வண்ண புது புது ஆடைகள் அணிந்து பலகாரங்கள் செய்து கடைகளில் பல இனிப்பு பண்டங்கள் வாங்கி சாப்பிட்டு தேரை மகிழ்ச்சியுடன் பார்க்க வருகிறார்கள். தேரோட்டும் பொழுது மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஊர் கூடி தேர் இழுப்பது என்பது மிகவும் சிறப்பானதாகும். அன்று ஜாதி சமய பேரின்றி எல்லோரும் மகிழ்ச்சியாக விழாக்கோலமாக ஊரே காணும்.